ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஷாம், இது உங்கள் ஜிஓடி. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த OnePlus Buds 3 TWSோட ஒரு ரிவ்யூ வீடியோ. எதனால இது நம்ம வாங்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா Oppo Enco M31 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு. இன்னமும் பெஸ்ட் இன் கிளாஸ். இதை அடிச்சுக்க இன்னொரு நெக் பேண்ட் வந்து பிறக்கவே இல்லைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு நெக் பேண்ட் இது. இதில் வந்து பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் நிற்கிது கம்பேரிட்டிவ்லி. இருந்தாலும் எனக்கு வந்து இந்த நெக் பேண்டை வந்து பிச்சு தூக்கி போட மனசு இல்லை. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு 2000 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வாங்குறப்போ. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி, பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி. நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைலாக இல்லைன்னா கூட இதில் நீங்கள் பாட்டு கேட்டுட்டீங்க அப்படின்னா வேறு எந்த ஹெட்ஃபோன் எந்த நெக் பேண்ட்லேயுமே அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்னா உங்களுக்கு பாட்டே கேட்க பிடிக்காது. ஈவன் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹோம் தியேட்டர் வச்சுருந்தீங்கன்னா கூட வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி இந்த நெக் பேண்டில் கொடுத்தானுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-5 இயர்ஸ் பிஃபோர் வாங்கினேன். அண்ட் இதில் மைக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் தேடிட்டு இருக்கிறப்போ ஆஃபீஸ் கால்ஸ் அண்ட் ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறதுக்கு நான் வாங்கினது தான் இந்த ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஒரு பர்ஃபெக்டான கால் குவாலிட்டி எனக்கு கொடுத்துச்சு. நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஃபோன் கால்ஸில் நிறைய வந்து பிஸ்னஸ் டீலிங்ஸ் அந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான சாய்ஸாக இருந்துச்சு. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களையே அறியாமல் இது வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். நிறைய ஏர்போர்ட்ஸ்லாம் போகிறப்போ நாய்ஸ் வதன்னு இருக்கும். ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டுக்கு கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் போட்டுட்டு இதோட அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் ஆன் பண்ணி பாருங்கள். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. நான் இதே ப்ராடக்டை திரும்ப தேடினேன். லிட்டரலாக இதை வாங்கிடலாம். ஏன் அப்படின்னா வியர் அண்ட் டியர் as well as வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் வச்சு விளாண்டாங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த வயர் கட் ஆகுறது, இது நெக் பேண்டுக்கே உரிய ஒரு காமன் ப்ராப்ளம் தான். இது வந்து இதுக்குன்னு மட்டும் கிடையாது, நெக் பேண்டுக்கே இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுனால போயிடுச்சு. இது லிட்டரலாக மைக் வந்து அவ்வளோக்கா நார்மலாக கேட்கல, இல்லாட்டி நான் பேசுறது ரொம்ப லோவாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைட்லேருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து நான் தேடின ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. இவன் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் இருந்தான். நான் இந்த நெக் பேண்டோட ரிவ்யூவே போட்டிருக்கேன். CMF by nothing, CMF நெக் பேண்ட் ப்ரோன்னு நினைக்கிறேன். அது பெஸ்ட் இன் கிளாஸ். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணுமோ அதை தரமாக கொடுத்துட்ருக்கான். மைக் குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மைக் இருக்குது. நீங்கள் இதை கழுத்தில் இப்படி மாட்டிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருடையும் மைக் இப்படி எடுத்து வச்சுட்டு தான் பேசணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக கேட்குதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆப்வியஸாக மைக் குவாலிட்டி இல்லை அப்படின்னா கால்ஸ் வந்து ஒழுங்காக பேச முடியாது இல்லைங்களா? ஸோ இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, வாங்கிட்டவேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு மீடியா கன்சம்ஷன் இல்லாட்டி டிவியில், முக்கியமாக ஒரு டிவியில் வந்து நீங்கள் மாட்டிட்டு நீங்கள் கன்சியூம் பண்ண அப்படின்னா இது நான் செகண்டரி நெக் பேண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1 இயராக யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோமே இதை. ஸோ இதுவும் அவ்வளோதான். இதை வந்து நான் ஆஃபீஸ் கால்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு அடுத்து தேடினது தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் OnePlus அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு வந்துச்சுன்னு முதல்ல சொல்கிறேன். நான் OnePlus ப்ராடக்ட் வாங்குறதுக்கே ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஏன்னா ஃபோனில் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் இஷ்யூ வந்து போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. நான் வேறு ப்ராடக்ட் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா Oppo Enco 3R Proன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு. கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் ஒரே மாதிரியான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி, மைக் குவாலிட்டி எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அஸ் யூஷுவல் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா, நிறைய வீடியோஸு எல்லாம் எடுத்து பார்க்குறப்ப எல்லோரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது, பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சவுண்ட் என்ரிச்மெண்ட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, எது காம்ப்ரமைஸ் பண்ண வேணால் வேறு ஏதாச்சும் நல்ல குவாலிட்டியானது இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் 2000க்கு வச்ச பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3000 போச்சு, 4000 போச்சு. இப்போ 5000க்கு இதை நான் வாங்கியிருக்கேன். அதாவது 5500 இருந்துச்சு, ஆஃபர் 500 போக 5000க்கு வாங்கியிருக்கேன். ஆனால் இதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் போகிறப்போ உள்ள 5500 இருந்துச்சுன்னா வாங்கிறது தயவு செஞ்சு. ஒருவேளை 4999 இல்லாட்டி 4500க்கு கார்டு ஆஃபர்ஸோட வந்துச்சு அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதில் வந்து மைக் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது, டாப் நாச்சா. இது நான் வாங்கினதுக்கப்புறம் தான் இதை நான் ஃபீலே பண்ணேன். ஸோ நான் பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் எப்படி கேட்குதுன்னு சொல்லி நானே ஒரு ரெக்கார்டிங் பண்ணி பார்த்தேன். வேறு லெவலுக்கு இருக்குங்க. லிட்டரலாக வந்து இந்த மாதிரிலாம் டிடபிள்யூஸ்லாம் போட்டோம்னா பக்கத்தில் இருக்கிற ஃபேன் நாய்ஸு, தண்ணி
ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நெக் பேண்டை மாட்டிட்டோ இல்லாட்டி இந்த மாதிரி இயர்ஃபோனை மாட்டிட்டோ ரெஸ்ட் ரூமில் ஃப்ளஷ் பண்ணுறப்போ அந்த தண்ணியோட சத்தம்லாம் வரும் இல்லைங்களா, அந்த சத்தம் கூட கேட்கல அப்படின்னு சொல்கிறப்போ, அது கேட்குது பட் மினிமலாக கேட்குது அப்படின்னு சொல்கிறப்போ ஓகேடா தப்புச்சண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டிபிக்கலாக இதெல்லாம் நடக்கிறது தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப்பில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. தவிர்க்க முடியாத ஃபோன் கால்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் பேசியும் ஆகணும் ப்ளஸ் பாத்திரமும் விளக்கி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து உங்களோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஒரு வாய்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்குது. இது வந்து எல்லாருமே சொன்னாங்க, பின்னாடி யாரோ பேசிட்டு இருக்கிற மாதிரி கேட்குது பட் என்ன பேசுறாங்க கிளியராக கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க, இல்லாட்டி வந்து பெரியவங்க எல்லாச்சும் பேசுகிறாங்க, டிவி பார்க்குறாங்க அப்படின்னா டிவியோட நாய்ஸை சப்ரஸ் பண்ணிட்டு அவங்க பேசுகிற நாய்ஸ் வந்து வெளியே கேட்குது. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இது வந்து இவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்டு அல்காரிதம் தான். இதில் வந்து ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் கோடிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அது ரிமைனிங்கை பார்த்துக்கும். ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட். பட் வந்து மைனராக இங்கே அங்கே கொஞ்சம் ஏற்ற இறக்கம்லாம் இருக்கும். ஆனால் இந்த நெக் பேண்டில் வந்து அந்த பிரச்சனை இருக்காது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கே வந்து லோக்கலைஸ்டாக உங்கள் கழுத்துக்கிட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை மட்டும்தான் கேட்குற மாதிரி இது டிசைனில் இருக்கும். அப்படிங்கிறப்போ லாங் நாய்ஸு வேற எங்கேயாச்சும் யாராச்சும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்லை உங்கள் முதுக்கு பின்னாடியே யாராச்சும் பேசிகிட்டு இருக்காங்க, அது நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்கள் முதுகுக்கு பின்னாடி நின்று யாராச்சும் பேசுகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சப்ரஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து டெஃபினட்டாக இன்னொரு தடவை ரியல்மி கொடுத்தா நல்லாயிருக்கும். ரியல்மியோட பட்ஸ் 3 வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. இந்த அளவுக்கு குவாலிட்டி கிடையவே கிடையாது. அதில் டால்பியும் கிடையாது, ஹைரெஸ்க்கான சப்போர்ட்டும் கிடையாது, எல்டாக்கும் கிடையாது, எல்ஹெச்டிசியும் கிடையாது. ஸோ இதெல்லாம் இந்த கோடெக்ஸ்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவனுங்களை நம்பிட்டு நான் நிறைய சாங்ஸ் வந்து அந்த கோடெக்கில் வந்து இருக்கிற மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கோடெக்கில் அந்த சாங்கை அப்படி கேட்டால் தான் நல்லாயிருக்கும் லிட்டரலாக. அதனால தான் சொல்கிறேன் நான். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் நான் வந்து இது சாம்சங் S23 FE யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மொபைல் ஃபோன் கூட தான் அடிக்கடி நான் இதை பேர் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி அட்டன் பண்ணுறதுனால. பில்டு குவாலிட்டி வைஸ் பார்க்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்குது. கலர் வைஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சாம்சங்க்கு ஓரளவுக்கு மேட்சிங்கான இந்த கலர்லேயே என்னால் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு ஓகே தான் அது. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹே மெலடின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா அதையும் காட்டுறேன். இந்த சைடில் போடணும் பாருங்கள். இந்த ஹே மெலடியான ஒரு ஆப் இருக்குது இல்லைங்களா, இதில் தான் நீங்கள் வந்து இந்த நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடிகிறது. அப்புறம் வந்து இந்த பேஸ் வேவ் டிஎம்னு ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு நல்ல பேஸ் பூஸ்டரான சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். அப்புறம் இந்த வால்யூம் ஈக்குவலைசர், லோட்டுலஸுக்கு அதெல்லாம் இதுலேயே வந்துடும். ஸோ இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு OnePlus ஃபோன்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும் அது எல்லாமே நீங்கள் ஒரு நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஒரு சாம்சங் ஃபோன்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபோன்லையோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லை நீங்கள் ஒரு OnePlus வச்சுருக்கீங்க, ஓப்போ வச்சுருக்கீங்க, இல்லாட்டி ரியல்மி வச்சுருக்கீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் இன்பில்ட்டாகவே இதோட இந்த பட்ஸோட ஃபங்க்ஷன் எல்லாமே எடுக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இது யார் வாங்கணும் ஃபஸ்ட்டு? ஆப்வியஸாக காசு இருக்கிறவங்க யார் வேணால் வாங்கலாம், அவங்கள பற்றி நான் பேச கிடையாது. உங்களுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி வேணும். ஒரு லாங் ரன்னுக்கு உங்களால் இந்த மாதிரி என்ன மாதிரி தேடி தேடி ஒரு நெக் பேண்ட் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஒரு நல்ல குவாலிட்டியான ஹை குவாலிட்டி மைக்குக்கு உங்களால் ஒரு நெக் பேண்ட் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் காசு போட்டு இதை வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட ஆஃபீஸோட தேவைக்கோ இல்லை வந்து நீங்கள் நிறைய மீட்டிங்ஸ் ஃபோன் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற தேவைக்கு இது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா மியூசிக் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மியூசிக் லவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இதில் எல்ஹெச்டிசி அண்ட் எல்டாக் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் பாட்டு கேட்குறதே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ அவங்களும் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப மிட்டாகவும் இல்லாமல் ஒரு நல்ல சட்டிலான சவுண்டாக இருக்குது. ஸோ OnePlus Buds 3 ப்ரோன்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. அது வந்து 11,000 ரூபா அந்த அமௌண்ட். ஸோ இன்னும் உங்களுக்கு நல்ல பாட்டு கேட்கணும், அந்த பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வெர்ஷனை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதையும் அந்த லிங்கே நான் கீழே கொடுக்குறேன். அது வந்து 1000, அதாவது 11,990 சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ வந்து கார்டு ஆஃபர்லாம் போட்டு ஒரு 11,000க்குள்ளே இல்லை 10,000க்குள்ளேயே வரதுக்கு சில டைம் சான்ஸ் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த வருஷன் லான்ச் ஆகிறப்போ அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி லான்ச் ஆகிறப்போ உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதை பார்த்து வாங்கிக்கோங்க.
அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருந்துச்சி பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு தம்ஸ் அப் தம்ஸ் டவுன். உங்களுக்கு வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.